ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபியும் பார்க்க போறோம். அப்புறமா ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். இது வந்து கொளச்சல் பீச், எங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பீச், கொளச்சல் பீச். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பார்க்கலாம் வாங்க. யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களோ அண்ட் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் கொளச்சல் பீச். இந்த கொளச்சல் வந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த பீச்சுக்கு போயிடலாம். ரொம்ப பக்கம்தான். ஆக்சுவலாக இது என்னோட ஃபஸ்ட்டு vlog. எனக்கு vlog எடுக்கவே தெரியாது. ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் சாரி, மன்னிச்சிடுங்க. கொளச்சல் பீச் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளாடி போயிடலாம். அவ்வளோந்தான் ஆகும் டைமு. குளச்சல் பீச் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குளச்சல் பீச் ரொம்ப நல்லா பிடிக்கும். பட் இந்த பீச் வந்து 2004 வந்து December 26 இங்கே வந்து சுனாமி வந்துச்சு. அதில் நிறைய இடங்களெல்லாம் அழிஞ்சிடுச்சு. அதனாலேயே எல்லாருக்கும் இந்த குளச்சல் பீச்சிலலாம் பயங்கர சேதம். இந்த சைடெல்லாம் அந்த டைமில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட உள்ள ஃபிஷ்ஷை கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். ரிங்கு, இயர்ரிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் அழிஞ்சவங்களோட ஜுவல்ஸ் அதெல்லாம். நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த ரொம்ப பெரிய ஒரு இழப்பு. ரொம்ப நிறைய பேர் இறந்துட்டாங்க. குளச்சல் மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் மணவாளக்குறிச்சி, பட்டணம், தேங்காய் பட்டணம், இப்படி நிறைய பீச் இருக்குது. அங்கே எல்லாம் ரொம்ப பயங்கரமான சுனாமி வந்துச்சு 2004. பட் சூப்பரான பீச் இது. கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா இந்த பீச்சை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொளச்சலில் இருக்குது. நாங்கள் அப்படியே நடந்து போகும்போது ஏதோ ஒன்று கடந்துச்சு. இது என்னது அப்படின்னு கேட்டேன். ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபிஷ்ஷா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அலைகளெல்லாம். பீச்சுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். மனசில் எந்த கவலை இருந்தாலும் அது போயிடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா. எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாரும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஏதாவது அவுட்டிங் போங்க. மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் போன டைம் கூட்டம் அவ்வளவா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே அந்த மாதிரி, இல்லைன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். போகவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் இன்னைக்கு ரொம்ப கூட்டமே இல்லை. சொல்லப்போனால் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அதுதான் என்னோட ஹஸ்பண்ட். அவங்க கடலில் கால் நனைச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் கடல் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே ஒரு ஆள் தனியாக செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க என்னை விட்டுட்டு. இப்போ டைம் 6:30 ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஒரு ரெசிபி கூட பார்த்துடலாம். பிங்க் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன் கீழ. அதை நல்லா வதக்கிக்கங்க. ஜவ்வரிசி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ வாட்டர் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ 50 கிராம் அளவுக்கு சேமியா நல்லா உடைச்சி அதையும் ஆட் பண்ணிடுங்க. பிங்க் பாயசம் அப்படிங்கிற அந்த கலரை பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த சேமியாலையும் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி வேக வைங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா சூடு பண்ண வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டோட பாதி பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பீட்ரூட் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அதோட கலர்லாம் வருது பாருங்க.
சேமியா வந்து ஒரு 60% நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி கொடுத்து நல்லா வேக வைங்க. சேமியா 60% நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டு முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பசுவம்பால் 3/4 லிட்டர் பசுவம்பால் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பீட்ரூட்டோட கலர் தான் பிங்க் கலர் கொடுக்க போகுது. இப்போ 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன், லைட்டாக தட்டி போட்டிருக்கிறேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம கண்டென்ஸ்ட் மில்க்கும் ஆட் பண்ண போகிறதுனால சுகர் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக கூட நிறைய ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க், ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாயாசம் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பாயாசம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ சேமியாலாம் நல்லா குக் ஆகிருக்கணும். சேமியா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கலர் போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கலரை பார்த்தாலே குழந்தைங்க பார்த்து ஆசைப்பட்டு இந்த பாயசம் விரும்பி குடிப்பாங்க. பார்த்தாலே சூப்பரா இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு பிங்க் பாயசம். கலர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப கலர் சூப்பரா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கலர் எனக்கு போதும், அதனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ முடிஞ்சிருச்சு, ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பிங்க் பாயசம் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே தானாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.